அன்பான இனிய பெரிய உறவுகளே, என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை பெருமைப்படுத்திடுங்க. ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுனாக்கா அதை முற்றிலுமே தடுக்கிறதுக்கு உண்டான வழியை முறையாக செயல்படுத்திடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹாப்பியான விஷயம் பாருங்கள். மக்கள்கிட்ட மக்களுக்கான தேவை, மக்களுக்கான விஷயம் கொண்டு போய் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அம்மா கொண்டு வந்தது 100 யூனிட் யூஸ் பண்ணாக்கா கட்ட வேண்டியதில்லை இலவசம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது இப்போ 200 யூனிட் கொண்டு வந்திருக்காரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை. அதை 200 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணும் பட்சத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அந்த 200 யூனிட் அப்படிங்கும்போது கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி 100 யூனிட்டுக்கு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஹாப்பியான விஷயத்தை நான் ரொம்ப உணர்ந்ததாக நினச்சி சொல்கிறேன். சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் சரியா சரி இல்லையாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உணர்ந்ததை வச்சு சொல்கிறேன். பொதுவாக ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் மக்களுக்கு போய் சேர வேண்டிய இடம் ஒரு கரண்ட் பில்லினுடைய ஆதாரம் தான். ஒரு ஒரு கிரைண்டர், ஒரு மிக்சி, வீட்டுக்கு என்ன 2 ரூம் இருந்தால் 2 ரூமுக்கு தேவையான லைட்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண எளிமையான ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி மிகப்பெரிய ஆற்றலாக போய் சென்றடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா, இப்போ சாதாரணமாக 2 ரூமுக்கு யூஸ் பண்ணி ஒரு கிரைண்டர், ஒரு மிக்சி இந்த அளவில் யூஸ் பண்ணும்போது இப்போ காரணமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மாற்றம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கரண்ட் பில் அவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த 100 யூனிட்டுக்கெல்லாம் குறைக்கிறதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு போட்டு சொல்லும்போது நான் 600 பக்கம் அமௌண்ட்டை கட்டிட்டு வந்தேன். 600 எனக்கு ரொம்ப பெரிய பழுவாக இருக்குதுன்னா அது எனக்கு கட்ட முடிகிற அளவுக்கு கடவுள் ஒரு சூழலை கொடுத்து வச்சுருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த அளவு கூட கட்ட முடியாத ஒரு சூழலில் கரண்ட் பில் இந்த மாதம் வந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் நிறையா பணம் இருக்கும்போது கூட அதை கட்ட முடியுமான்னு யோசிக்கிறத விட இந்த சின்ன சின்ன குறுந்தொகைகளில் தான் அவங்கள நிறைய பதட்டப்படுத்தும். அது மாதிரி இந்த 200 யூனிட்டோட அளவு பயன்படுத்தக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இன்க்ளூடிங் நாங்களும் தான். ஆனால் அதை விட 100 ரூபா சேர்த்து கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தருடைய வருமான தேவைகளுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க வீட்டினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கரண்ட் பில்லோட விஷயம் ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு ஏழை மக்களுக்கு சரியான ஒரு சரியான ஒரு நடத்தல, அந்த வழி நடத்தல் மாதிரி அது போய் சென்றடைஞ்சதில் மிகப்பெரிய சந்தோஷம், ஹாப்பி. எல்லாரும் கரண்ட்டு உபயோகிக்கிறத பற்றி சொல்லுவாங்க. அளவாக யூஸ் பண்ணுங்கள், தண்ணி அளவாக புழங்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆட்சி வரும்போது மக்களான நம்மளோட சப்போர்ட்டும் அதில் தேவை. சரியான தேவைகள் சரியான இடத்துல நல்ல முடிவு தரும். நன்றி.